தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது யூஸ்வலாக நடக்கிறது தான். அதுக்குரிய நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம். வனத்துறை வந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்குது. அதில் இந்த பூச்சி கடிச்சவங்களுக்கு கூட நடவடிக்கைலாம் இப்போ இங்கே தான் வர்றாங்க. நாய்களில் பிடிக்கணும்னா இங்கே தான் வர்றாங்க. பூரா வனத்துறை தான் பார்க்குது. எல்லா பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடர்களை அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் காரணம் இல்லை. அன்றாட நடக்கிற நிகழ்வுல நம்ம வந்து பெரும்பாலான உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம உரிமைதான். இது உலக அளவில் உள்ள பிரச்சனைகளுக்கு அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். காம்பன்சேஷன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்முடைய வனத்துறையின் மூலம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் வந்து நீங்கள் 8 கோடி பேர் வாழ்ந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதை தான் சொல்றேன். அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வு காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்றீங்க. சிறுமியை உயிரில பலி கொடுத்த குடும்பத்துக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நீங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம அவங்க துக்கத்துல பங்கேற்காம நீங்க எடுத்த எடுப்புல இப்படி பேசுறதுனால நான் மறுபடியும் கேள்வி கேட்கறேன். பணம் கொடுக்காம இருக்குமா? இல்ல ஏதாவது குறிப்பிட்ட சேனல் பதில் சொல்லுங்க. யாராவது பாதிக்கப்பட்டா பணம் மட்டுமே தீர்வு இல்ல சார். இல்ல என்ன செய்ய முடியும்? நீங்க தான் சார் சொல்லணும். அதுதான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றேன். எப்படி என்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அரசாங்கம் வந்து கேஸ் போடுது. போக்கு நடக்குது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விலங்குகள் வராத அளவுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? மின்சார வேலி போடுறான், முகாம்கள் அமைக்கிறான். என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதுக்குள்ள மேற்கொள்ள பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசாங்கம் இருக்கும். நிச்சயமா இருக்கு. இந்த அரசாங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பான அரசாங்கம். அத